வடசென்னை அனல் மின் நிலையத்தில் ஊதிய உயர்வு கோரி ஆர்ப்பாட்டம். பொன்னேரி அருகே அத்திப்பட்டியில் செயல்படும் நார்த் சென்னை தெர்மல் பவர் ஸ்டேஷன் வாயிலில் பொறியாளர்கள், அலுவலர்கள் மற்றும் தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மொத்தம் 2630 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யும் இந்த நிலையத்தில் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் கலந்து கொண்டு தமிழ்நாடு அரசு பாரபட்சமின்றி அனைவருக்கும் ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். இரவு பகலாக உழைத்து இலக்கை எட்டியும் உரிய சம்பள உயர்வு வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டி கோஷங்கள் எழுப்பினர். செய்தியாளர் ராஜா. வஞ்சிக்காதே 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 தமிழக அரசே வாரியமே, தமிழக அரசே வாரியமே, நாங்கள் கேட்பது யாசகமல்ல, யாசகமல்ல, நாங்கள் கேட்பது யாசகமல்ல, யாசகமல்ல. எங்களுக்கான ஊதியத்தை, எங்களுக்கான ஊதியத்தை, நியாயமான ஊதியத்தை வெல்லட்டும், சிறக்கட்டும். அனைத்து சங்க ஊதிய உயர்வு, அனைத்து சங்க ஊதிய உயர்வை போராட்டம் வெல்லட்டும், போராட்டம் வெல்லட்டும். வாழிய வாழிய வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, தொழிற்சங்க கூட்டமைப்பின் தமிழக அரசு வாரியமே, தமிழக அரசு வாரியமே, வழங்கிவிட வழங்கிவிட வழங்கிவிடு வழங்கிவிடு. கிளாஸ் 1 and 2 அலுவலர்களுக்கும் கிளாஸ் 1 and 2 அலுவலர்களுக்கும் ஊழியர்களுக்கும் தமிழக அரசு வாரியமே, தமிழக அரசு வாரியமே, தமிழக அரசு வாரியமே, நாங்கள் கேட்பது யாசகமல்ல, யாசகமல்ல. நாங்கள் கொண்டிருக்கும் சிஐடி மாநில இணை செயலாளர் திரு சவிக்குமார் அவர்கள் ஒரு வாக்குறுதி பேசுவார். தினம் 5வது நாளாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மின்னூழியர்கள், பொறியாளர்கள், அலுவலர்கள் அனைவரும் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக வடசென்னை அனல் மின் நிலையம் 3 நுழைவாயில் முன்பு நூற்றுக்கணக்கான பொறியாளர்கள், அலுவலர்கள் இணைந்து இன்றைய தினம் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டம். ஏனென்று சொன்னால் கிளாஸ் 1 and 2 ஊழியர்களுக்கு இப்போது அறிவிக்கக்கூடிய ஊதிய உயர்வும் மறுக்கின்ற நிலைமை தமிழ்நாடு அரசும் மின்சார வாரியம் எடுத்துக்கொண்டு வருகிறது. இதை கண்டித்து தொடர்ச்சியாக 5வது நாள் நடைபெற்ற இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் என்ன கேட்க வேண்டும் என்பது, அனைவருக்கும் ஊதிய உயர்வு வழங்க வேண்டும், பிரிவினை தூண்டக்கூடாது என்பதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அரசுக்கு தெரிவிக்கிறது என்பதை கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். நன்றி, வணக்கம். சலீல்குமார், தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு மாநில துணைத் தலைவர்.